வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இங்கிலீஷில் டென்சஸ் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். அதில் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது, எவ்வளோ ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாங்க, அதை பார்க்கலாம் வாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு டென்ஸ் நமக்கு எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது, டென்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டென்ஸ் ஷோஸ் த டைம் ஆஃப் ஆக்ஷன். நம்ம ஒரு ஆக்ஷன் பண்ணுறோம்னா அது எப்போ நடக்குது, இப்போ நடக்குதா, இல்லை நேற்று நடந்ததா, இல்லை நாளைக்கு நடக்க போகுதா, இதெல்லாம் நம்ம பேசும்போது சொல்லுவோம். நான் நேற்றுக்கு நான் அந்த சீரியல் பார்த்தேன்னு நம்ம சொல்லுவாங்க. நாளைக்கு நான் கோயிலுக்கு போவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்னைக்கு நான் எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு போவேன். ஸோ இன்றைக்கி நான் பெரியம்மா வீட்டுக்கு போவேன். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நம்ம டென்சஸ் யூஸ் பண்ண தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அதையே தான் நம்ம இப்போது இங்கிலீஷில் எப்படி என்னென்ன எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி பார்க்கலாங்கிறத பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன டைப் இருக்குன்னா, ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ் அண்ட் ஃபியூச்சர் டென்ஸ். உங்களுக்கு இதை பற்றி உங்களுக்கு நாலேஜ் இருக்குது. அடுத்தது ப்ரெசன்ட் டென்ஸ்னால் என்னென்னா, இப்போ ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கிறப்போ அதை எப்படியெல்லாம் நம்ம கன்வே பண்ணுறோங்கிறது தான் ப்ரெசன்ட் டென்ஸ். அது என்னென்ன டைப்பில் பிரிக்கலான்னா, ஃபஸ்ட்டு ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸ் அண்ட் யூனிவர்சல் ட்ரூத் அண்ட் பிளான்ட் ஆக்ஷன். சரி, இந்த ஹேபிச்சுவல் ஆக்ஷன்னா என்ன, டெய்லி ரொட்டீன்னா என்னென்னா, ஹேபிச்சுவல் ஆக்ஷன்னா ஒன்றும் இல்லை, நாம் டெய்லியும் பண்ணுற நமக்கு வழக்கமான ஒரு விஷயம், அதே மாதிரி டெய்லி பண்ணுற விஷயங்கள், இதையெல்லாம் சொல்கிறது தான் ஹேபிச்சுவல் ஆக்ஷன். அதை நம்ம பேசும்போது எப்படி சொல்லுவோம், ப்ரெசன்ட் டென்ஸில் தான் சொல்லுவோம். இப்போ பாருங்கள், ஐ வேக் அட் 6 AM டு டூ யோகா டெய்லி. I take my dog for a walk after dinner every day. ஸோ இந்த டெய்லி, எவ்ரிடே, இந்த மாதிரி வருது பார்த்தீங்களா, இது எல்லாமே நம்ம டெய்லியும் பண்ணுற நம்மளுடைய பழக்க வழக்கங்கள். இதை சொல்லும்போதும் நாம் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை தான் யூஸ் பண்ணுறோம். அடுத்தது யூனிவர்சல் ட்ரூத். யூனிவர்சல் ட்ரூத்னால் அந்த விஷயம் என்றைக்குமே மாறாது, அது நிலையான ஒரு விஷயம் இருக்கிறது. அதே மாதிரி ஃபேக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபேக்ட், FACT, ஃபேக்ட், இந்த மாதிரி ஃபேக்ட்ஸாக இருக்க விஷயங்களும் மாறாது. இது ரெண்டுத்தையும் டிஃபைன் பண்ணுறது தான் அதை எப்படி டிஃபைன் பண்ணுவோம்னா, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் அதை நம்ம டிஃபைன் பண்ணுறோம். இப்போ பாருங்களேன், the sun rises in the east. Water boils at 100 degrees Celsius. The earth revolves around the sun. Humans need oxygen to survive. Ice melts at 0 degrees Celsius. இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம். இப்போ இதுலேருந்து 1 or 2 எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்களேன், ஹியூமன் நீட் ஆக்சிஜன் டு சர்வை. கண்டிப்பாக மனுஷன் உயிர் வாழ்கிறதுக்கு என்ன தேவை, ஆக்சிஜன் தேவை. அதே மாதிரி த சன் ரைசஸ் இன் தி ஈஸ்ட், எப்போவுமே சூரியன் கிழக்கில் தான் உதிக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் எல்லாம் நம்ம இதில் சொல்கிறோம்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அடுத்தது என்னென்னா, பிளான்டு ஆக்ஷன் அண்ட் ஷெடியூல்டு ஆக்டிவிட்டீஸ். அது எப்படி சொன்னால், இப்போ நம்ம ஸ்கூல், இப்போ எல்லாருமே நம்ம சம்மர் ஹாலிடேயில் இருக்கிறோம். அப்போ நாளைக்கு ஸ்கூல் ஓப்பன், ஃப்யூச்சரில் இப்போ ஜூன் மந்த்து தான் ஸ்கூல் ஓப்பன் ஆகும். அப்படிங்கிறப்ப நம்ம என்ன சொல்லுவோம், த ஸ்கூல் வில் ரீஓப்பன் ஆன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இழுத்து சொல்ல மாட்டோம். அவங்க நமக்கு ஸ்கூல்லேருந்து வர மெசேஜ் எப்படி வரும், சிம்பிளாக த ஸ்கூல் ரீஓப்பன்ஸ் ஆன் 3rd of June, இந்த மாதிரி சிம்பிள் வேர்டில் தான் வரும். அந்த மாதிரி தான் த சிம்பிள் மெசேஜ். இதெல்லாம் பிளான்டு. இது அவங்க இது எப்போவோ பிளான் பண்ண விஷயங்கள்லாம் அப்படியே கொண்டு வரது தான் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்லேயே தான் அதையும் சொல்லுவாங்க. ஆனால் இது நடக்கிறது ஃப்யூச்சர் டென்ஸில் இருக்கும். இது நடக்கிறது ஃப்யூச்சர் டென்ஸு, ஆனால் இது பிளான்டாக இருக்கிறனால இதை நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்கிறோம். ஓகே, இப்போ அடுத்தது இதில் ப்ரெசன்ட் டென்ஸில் என்னென்ன டைப்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், present perfect tense, present perfect continuous tense. next பார்த்தீங்கன்னா, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோடைய ஸ்ட்ரக்சர் என்னங்கிறது நம்ம பார்க்கலாம். சப்ஜெக்ட்டு இதோட சேர்ந்து நம்ம பேஸ் வேர்ப், ஏதாவது ஒரு வேர்ப் நமக்கு வரும்.
அதுக்கு பக்கத்தில் எஸ் போடணுமா போடக்கூடாதா அப்படிங்கிறதுக்கும் ரூல்ஸ் இருக்குது. இதெல்லாம் வச்சு தான் நம்ம எழுதுவோம். இது ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டாம். ஜஸ்ட் சப்ஜெக்ட் பேஸ் வெர்ப் பேஸ் இதை மட்டும் நீங்கள் பாருங்கள். இப்போது சப்ஜெக்ட்னா என்ன அப்படின்னா இதுதான் ஐ, வி, யூ, தே. அடுத்ததில் பாருங்கள் ஹீ, ஷீ, இட். இதில் எதுக்கு நான் டூ டஸ் போட்டிருக்கேன்னா இந்த கொஷின்ஸ் இங்கே ரைஸ் பண்ணுவோம். நம்ம சில நேரங்களில் எஸ் ஆர் நோ கொஷின்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு இன்ஃபர்மேஷனுக்காக தேவைப்படுற கொஷின் தேவைப்படுற இடத்துல டூ ஆர் டஸ்ஸை வச்சு தான் நம்ம வந்துட்டு கொஷினை ரைஸ் பண்ணுவோம். அதுக்காக தான் அங்கே நான் எழுதியிருக்கேன். சப்ஜெக்டை எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஐ, வி, யூ, தே, ஹீ, ஷீ, இட் இதுதான் வந்துட்டு சப்ஜெக்ட். இதை எப்படி நம்ம வந்துட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போது சொல்கிறேன் ஒரு நிமிஷம். இப்போ நான் சப்ஜெக்ட்ஸை எழுதுகிறேன். ஐ, வி, யூ, தே, அடுத்தது ஹீ, ஷீ, இட்டுன்னு எழுதிக்கலாம். இப்போது இதில் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா பேஸ் வெர்புன்னு ஒன்று இருக்குது. பேஸ் வெர்புனா ஃபார் எக்ஸாம்பிள் ரைட் அப்படிங்கிறத எழுதிக்கோங்க. இப்போ நீங்கள் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் ஒரு விஷயம் சொல்ல போகிறீங்கன்னா ஐ ரைட் எ புக் அப்படின்னு நம்ம எழுதலாம். இதுவே வி ரைட் எ புக், யூ ரைட் எ புக், தே ரைட் இதுக்கெல்லாம் அப்படியே சேம் டிட்டோவாக வந்துடும். ஆனால் இதுவே ஹீ, ஷீ, இட்டில் வரும்போது இந்த ரைட்டை எழுதிட்டு பக்கத்தில் எஸ் வேர்டு எஸ்ங்கிற லெட்டர் சேர்க்கணும். இதுதான் வந்துட்டு இதுக்கானது. ஹீ ரைட்ஸ் எ புக் இதை நீங்கள் எப்படி நினைப்பச்சுக்கலான்னா ஐ, வி, யூ, தே இதை வந்துட்டு ஐயோ தேவி அப்படின்னு நினைப்பச்சு. எனக்கு ஒரு சார் சொல்லி கொடுத்தாரு இந்த டெக்னிக்கை. அப்போது அவங்க வந்துட்டு ஐயோ தேவி அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வந்துட்டு நம்மளோட கல்ச்சரில் இந்த தேவிங்கிறது ஒரு சாமியை குறிப்பிடுறங்கிறப்போ நமக்கு அது தைரியத்தை கொடுக்கும். அதனால எஸ் ஸ்டிக் எனக்கு தேவைப்படாது எதுவும் பயமுறுத்துறதுக்கோ அப்படின்ட்டு. இதுவே இங்கே பாருங்களேன் ஹீ, ஷீ, இட்டு வரும்போது அவங்களுக்கு பயம், அதனால எஸ் அப்படிங்கிறத கூட சேர்த்துக்கிறாங்க அப்படிங்கிறத நினைப்பச்சுக்கோங்க. சரியா? அப்போ ஐயோ வி, தே வரும்போது பாருங்களேன் எதுக்குமே பக்கத்தில் வந்துட்டு எஸ் வந்திருக்காது. ஐ ரீட் எ நியூஸ் பேப்பர் டெய்லி இங்கே வந்திருக்கா ஐ ரீட் எ நியூஸ் பேப்பர் டெய்லி. இதுவே பேர்ட்ஸ் ஃப்ளை இன் த ஸ்கை பேர்ட்ஸ் அப்படிங்கிறது ப்ளூரலில் வருது, அதனால இங்கே தே ஃப்ளை இன் த ஸ்கை அப்படிங்கிற மாதிரி தான் மீனிங் வரும். த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட்டுங்கிறது என்னது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், யூனிவர்சல் ட்ரூத். ஷீ ட்ரிங்க்ஸ் ஷீங்கிறது ஹீ, ஷீ, இட்டில் வருது. அப்போ வெர்பு என்னது இதில் ட்ரிங்க், அதில் எஸ் சேர்ந்துருக்கு. ஷீ ட்ரிங்க்ஸ். அதே மாதிரி ஹீ பிளேஸ் வந்திருக்கா. ஸோ இந்த மாதிரி தான் இதை நீங்கள் கான்செப்டை புரிஞ்சுக்கணும். இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸுக்கானது. ஓகே, அடுத்தது இதுலேயே நம்ம வந்துட்டு இன்ஃபர்மேட்டிவ் கொஷின்ஸ் நம்ம கேட்குறோம் அப்படின்னா வாட், வென், வேர், ஒய், ஹூஸ், விச், ஹூமு இதெல்லாம் வச்சு தான் வந்துட்டு கொஷின் வந்துட்டு ரைஸ் பண்ணுவாங்க. அப்போது இதில் எக்ஸப்ஷனல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹூ மட்டும்தான். இல்லை மற்றதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சேம் ஸ்ட்ரக்சர் தான். இப்போ வாட் வருதுன்னா நீங்கள் டூவோ டஸ்ஸோ, இந்த டூ எதுக்கெல்லாம் வரும், அந்த ஐயோ தேவி இவங்க சென்டென்ஸ் வந்துச்சு பார்த்தீங்களா அதுக்கு டூ. இது ஹீ, ஷீ, இட்டு வரும்போது டஸ்ஸு. ஸோ இதை வச்சு நம்ம கொஷின் ரைஸ் பண்ணும்போது நமக்கு தெரிஞ்சிடும் எதுக்கு டூ யூஸ் பண்ணணும் எதுக்கு டஸ் யூஸ் பண்ணணுன்ட்டு. அதை யூஸ் பண்ணி அதோட சப்ஜெக்ட் என்னவோ அதை எழுதி இது பண்ணணும். இப்போது இங்கே ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் எழுதுகிறேன் WH வேர்டு. இதில் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வாட்னு இருக்குது, அதில் வாட்டே நான் எடுத்துக்கிட்டேன். வாட். இப்போ டூவா டஸ்ஸா, டூ எதுக்கு வரும்னு சொல்லியிருக்கேன் ஐ, யூ, தே, வி. டஸ் எதுக்கு வரும் ஹீ, ஷீ, இட். இந்த மூணுக்கு தான் வரும். அப்போது நம்ம டூ எடுக்கிறோமா டஸ் எடுக்கிறோமாங்கிறத நாம் தான் சூஸ் பண்ணணும். இப்போ நான் டஸ் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ டஸ்ஸுனா டஸ்ஸுக்கு ரிலேட்டடாக இருக்கிற சப்ஜெக்ட்னா இந்த மூணு தான். இப்போ இந்த மூணுலேருந்து ஏதாவது ஒன்று தான் எழுதணும். வாட் டஸ் ஹீ எழுதலாம், ஷீ எழுதலாம், இட் எழுதலாம். வாட் டஸ் ஹீ
எழுதிட்டு இதனுடைய பேஸ் வெர்ப் எது வேணாலும், இப்போ நம்ம ரைட் எழுதலாம், ட்ரிங்க் எழுதலாம், எது வேணாலும் எழுதலாம். இப்போ ரைட்டே எழுதலாம் வச்சுக்கோங்களேன், ரைட். ஆனால் இதுக்கு பக்கத்தில் எஸ் போடக்கூடாது. ஏன்னா இது கொஸ்டின் சென்டென்ஸில் வந்திருக்கு. கொஸ்டின் சென்டென்ஸில் வரும்போது நாம் டஸ் இங்கே யூஸ் பண்ணிட்டோம், இதிலே எஸ் சவுண்டு வந்துருச்சு. ஸோ இந்த வெர்பு வர இடத்துல எஸ் போடக்கூடாது. வாட் டஸ் ஹீ ரைட் ஆன் போர்டு அப்படின்னு சென்டென்ஸை முடிக்கலாம். இப்போ இதுவே நீங்கள் டூ வச்சு ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணுறீங்கன்னு வைங்களேன், வாட் டூ, இங்கே பாருங்கள், வாட் டூ வி ஈட் நவ். இப்போ நம்ம என்ன சாப்பிட்றது, வாட் டு வி ஈட் நவ், இப்போ நம்ம என்ன சாப்பிட்றது. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு கொஷின்ஸை ரைஸ் பண்ணணும். திரும்ப சொல்கிறேன், டஸ் வந்துருச்சுன்னா, கொஸ்டினில் மட்டும் டஸ் வந்துருச்சுன்னா வெர்புக்கு பக்கத்தில் எஸ் வரக்கூடாது. இதுவே நீங்கள் ஒரு நார்மல் சென்டென்ஸ் எழுதுறீங்க அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் கண்டிப்பாக எஸ் வரணும். ஷீ ட்ரிங்க்ஸ், she drinks coffee. ஓகே ஓகே. இப்போது அடுத்தது, இப்போ ஹூவை எடுத்துக்கோங்க. ஹூ மட்டும் இதில் எக்ஸப்ஷனல் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதில் என்னென்னா, இந்த ஹூ எழுதும்போது டூவோ டஸ்ஸோ இதுக்கு வரவே கூடாது. டைரெக்டாக நீங்கள் அதோடைய சப்ஜெக்டை எழுதி இதனுடைய பேஸ் வெர்பு அதுக்கு எஸ் சேர்க்கணும்னா சேர்த்துட்டு, இல்லைன்னா சேர்க்காம ஆன்சர் எழுதணும். இப்போது எழுதுங்க, who, she, who she called, sorry, ஓகே. இப்போ who she called, யார் அவ கூப்பிட்டா, அவ்வளோதான், யார் கூப்பிட்டா அப்படிங்கிற மாதிரி முடிஞ்சிடும். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு இல்லை? இப்போ அடுத்தது இதில் இருக்கிற கொஷின் ஃபார்மேட் பாருங்கள். இப்போ அதிலே நிறைய இருக்குது பாருங்கள். சாரி, ஒரு செகண்ட். இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் என்னென்னா, ஹூ ஷீ கால் அப்படின்ட்டு வராது, ஹூ கால் அப்படி தான் வரும். இங்கே சப்ஜெக்ட்டுமே வராது, நான் தான் தப்பாக இங்கே எழுதிட்டேன். ஹூ கால், யார் கூப்பிட்டா அப்படின்ட்டு வரும். யார் சமைச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ஹூ குக், ஹூ குக்ஸ் அந்த மாதிரி வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஹூ குக் அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ பாருங்களேன், வாட் வந்திருக்கு, இதோட சப்ஜெக்ட் யூ எடுத்திருக்காங்க. ஸோ யூக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், டூ. கொஷின் இப்போ ரைஸ் பண்ண போகிறோம். இந்த கொஷின்ஸோட இதெல்லாம் WH வேர்ட்ஸை வச்சு கொஷின்ஸை ரைஸ் பண்ண போகிறோம். அப்போ வாட் யூ, இதோட ஹெல்பிங் வெர்ப் என்னது, டூ இல்லைன்னா டஸ்ஸு. அப்போ யூங்கிறப்ப நம்ம என்ன பார்த்துருந்தோம், இங்கே யூக்கு என்ன ஹெல்பிங் வெர்ப் வந்துருந்துச்சு, டூ வந்துருந்துச்சா, அதை வச்சு தான் இங்கே டூ. அடுத்தது வெர்பு. வெர்பில் சிம்பிளாக இதை எப்படி நினைப்பு வச்சுக்கலான்னா, இதுக்கும் சேம் தான். இது டூ அப்படின்னா வெர்புக்கு பக்கத்தில் எஸ் வரல, டஸ். இதுலேயே வந்துட்டு டிஃபால்ட்டாக இஸ்ஸு சவுண்டு இருக்குது. ஸோ வெர்பு ப்ளஸ்ஸு எஸ்ஸு அப்படின்னு நினைப்ப வச்சுக்கிட்டிங்கன்னா இது உங்களுக்கு ரொம்ப ஈஸி. இப்போ பாருங்கள், யூ டூ, அப்போ ஈட்டு தான் வெர்பு, அப்போ எஸ்ஸு சவுண்டு வரல. வாட் டூ யூ ஈட் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட். அடுத்தது வேர், ஷீ வந்திருக்கு, அப்போ ஹெல்பிங் வெர்பு டஸ்ஸு. டஸ்ஸில் வந்துட்டனால கொஸ்டின் ரைஸ் பண்ணும்போது வெர்பில் எஸ் வரக்கூடாது. நம்ம இங்கே பார்த்தோமா, டஸ்ஸில் வந்துட்டு இஸ்ஸு சவுண்டு வந்துட்டனால கொஸ்டின் ரைஸ் பண்ணும்போது இஸ்ஸு சவுண்டு வரக்கூடாது. ஸ்டேட்மெண்ட் எழுதும்போது மட்டும்தான் இஸ்ஸு சவுண்டுங்கிறது வரணும். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் கொஸ்டின் ரைஸ் பண்ணும்போது இஸ்ஸு சவுண்டு வரக்கூடாது. ஓகே, அப்போ வேர் டஸ் ஷீ லிவ், அப்போ வென், தேவோட ஹெல்பிங் வெர்ப் என்ன வரும், டூ. ப்ளே ஃபுட்பால், வென் டூ தே ப்ளே ஃபுட்பால். ஒய் ஹீ
does go to the school earlyன்னு இருக்கு. அப்போ why does he go to school early? ஸோ இந்த மாதிரி ஈச் இதுக்கு இது ஆக்சுவலாக சப்ஜெக்ட் ஆக்சுவலாக இந்த சைடு போட்டிருக்கணும். அப்படி போட்டு உங்களுக்கு ஈஸியாக இன்னும் புரிஞ்சுருந்துருக்கும். சப்ஜெக்ட்னா ஃபஸ்ட்டு என்னென்னு தெரிஞ்சுக்கங்க தான் இங்கே இருக்குது. இந்த சப்ஜெக்ட் வந்தால் இதோட ஹெல்பிங் வேர்பு என்ன அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஜம்பிள்டு வேர்ட்ஸ் மாதிரி இதெல்லாம் சேர்த்து நீங்கள் அந்த சென்டென்ஸை மேக் பண்ணணும் அப்படிங்கிறது தான். இப்போ அதுலேயே நெகட்டிவ் சென்டென்ஸ்னால் ஒன்றும் இல்லை, சிம்பிளாக அதில் நாட் அப்படிங்கிற வேர்டு வருதுனால நெகட்டிவ் சென்டென்ஸ் அவ்வளோதான். அப்போ ஹீ டஸ் வாட்ச் டிவி அட் நைட், இது வந்துட்டு நார்மல் சென்டென்ஸ். இதையே நெகட்டிவாக எழுதுனா இந்த சென்டென்ஸ் ஹீ டஸ் நாட் வாட்ச் டிவி அட் நைட். அதே மாதிரி ஷீ டசன்ட் லைக் ஸ்பைசி ஃபுட். அப்போது ஷீ லைக்ஸ் ஸ்பைசி ஃபுட், இது வந்துட்டு பாசிட்டிவ்ஸ். இது நார்மல் சென்டென்ஸ். இதில் நம்ம பாருங்களேன், நான் டஸ் எழுதவே இல்லை, அதனால இந்த வெர்போட நான் இஎஸ் சேர்த்துருக்கேன். ஷீ லைக்ஸ் ஸ்பைசி ஃபுட். அதை நான் நெகட்டிவாக எழுதும்போது எப்படி எழுதுகிறேன், ஷீ டசன்ட் லைக் ஸ்பைசி ஃபுட் அப்படின்ட்டு எழுதுகிறேன். அடுத்தது பாருங்க, ஐ டு நாட் கோ டு த ஜிம் ஆன் சண்டே. இது வந்துட்டு நெகட்டிவ்ல இருக்கு. அப்போது இதில் ஐ கோ டு த ஜிம் ஆன் சண்டேஸ். நான் எவ்ரி சண்டேஸ் ஜிம்முக்கு போயிடுவேன் அப்படிங்கிறப்ப ஐ கோ. இங்கெல்லாம் வந்து டூ டஸ் எல்லாம் வந்து இன்விசிபிளாக இருக்குன்னு நினைப்பு வச்சுக்கோங்க, அப்போ உங்களுக்கு குழம்பாது. அடுத்தது தே டோன்ட் ப்ளே கிரிக்கெட். இது நெகட்டிவ்ல இருக்குது. எப்படி பாசிட்டிவ்ல எழுதுவோம், தே ப்ளே ஐயூவி. தேல டூக்கு வந்துட்டு எஸ் வராதுல்ல, அதுதான் தே ப்ளே கிரிக்கெட். ஓகே. அடுத்தது இட் டஸ் நாட் பார்க் அட் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அப்படின்ட்டு இருக்கு. அப்போ இட் டஸ் நாட், இது நெகட்டிவ்ல ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. இதை பாசிட்டிவ் நம்ம எப்படி எழுதலாம், இப்போ இட்டுங்கிறது டாகுன்னு தான் அர்த்தம். அப்போ டாக்னு எழுதிட்டு டாக் பார்க் இஸ் பாக்ஸ் அட் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் எழுதலாமா. இது பாசிட்டிவ் சென்டென்ஸ், இது நெகட்டிவ் சென்டென்ஸ். இப்போ உங்களுக்கு கொஸ்டின் வந்து டூவையோ டஸ்ஸையோ வச்சு ரைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எழுதலாம். சரியா? ஓகே. இதில் எப்படி யூஸ் பண்ணிக்கணுங்கிறது சிம்பிள் டிப் இப்போ நம்ம பார்த்தது தான். டூ எங்கெங்கெல்லாம் வரும், ஐயூ வீதே. டஸ் எங்கே வரும், ஹீ ஷீ இட்டு வரும்போது. ஓகே. ஓகே. இப்போ பாருங்களேன், இப்போ டூ யூ ப்ளே செஸ், இப்போ நான் சொன்ன மாதிரி தான். இப்போ டூ யூ ப்ளே செஸ்னா எஸ் ஐ ப்ளே செஸ் அப்படிங்கிறதும் ஆன்சர் எழுதலாம். இன்னொன்று ஐ டூ ப்ளே செஸ்ங்கிறதும் நீங்கள் எழுதலாம். டஸ் ஹீ ஸ்பீக் இங்கிலீஷ், எஸ் ஹீ ஸ்பீக் இங்கிலீஷ். டூ தே கம் டு ஸ்கூல் பை பஸ், நோ தே டோன்ட் கம் டு ஸ்கூல் பை பஸ். நெகட்டிவில் சொல்லும்போது இப்படி சொல்லலாம். டஸ் ஷீ குக் வெல், நல்லா சமைப்பாங்களா, எஸ் ஷீ குக்ஸ் வெல் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது டூ வி ஹாவ் ஹோம்ஒர்க் டுடே, இது நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுறது தானே. எஸ் வி ஹாவ் ஹோம்ஒர்க் டுடே அப்படின்னு சொல்லலாம். இல்லை வி டூ ஹாவ் ஹோம்ஒர்க் டுடே அப்படிங்கிறதும் நம்ம சொல்லலாம். அடுத்தது பாருங்கள், இப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை வந்துட்டு இது சிம்பிள் தான். இது நீங்கள் இதை பார்த்தா கொஞ்சம் உங்களுக்கு காம்ப்ளிகேட்டாக தெரியும். நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நான் ரெடி பண்ணது, அவங்களுக்கு கஷ்டமாக கேட்டாலும் ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. இது இங்கே படிங்க, உங்களுக்கு அது புரியும். இதில் கேர்ள் அப்படிங்கிறது வந்துட்டு ஆக்சுவலாக ஷீ. ஓகே. இங்கே கேர்ள்ஸ் அப்படிங்கிறப்போ இங்கே ப்ளூரல் கேர்ள் தான், ஆனால் ப்ளூரல் வந்திருக்கு. இது சிங்குலரில் வந்தனால வெர்பு என்னவா இருந்திருக்கு, சிங்காக இருந்திருக்கு. அப்போ சிங்குக்கு பக்கத்தில் எஸ்ஸு சேர்ந்துச்சு. ஆனால் இங்கே ப்ளூரலில் வந்தப்போ ப்ளூரல் ஆட்டோமேட்டிக்காக தே தான் வரும் மோஸ்ட்லி. அப்போது சிங்குங்கிறதுக்கு பக்கத்தில் எஸ்ஸு வரக்கூடாது.
அதனால தான் the girls sing a song அப்படின்ட்டு வந்திருக்கு. ஓகே ஓகே அடுத்தது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.